என்ன இவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இந்த மனுஷன் இப்படி கிடந்து தூங்கியாரு. எதுக்கு இங்கே படுத்து தூங்கி கிடக்காருன்னு தெரியலையே. உள்ளே போய் படுக்காம சரி உசுப்பி உள்ளே போய் படுக்க சொல்லிட்டு நம்மளும் போவோம். அந்த பையன் வேற டெக்கரேஷன் பண்ண வர சொன்னான். இந்த வர்க்கீஸை கூப்பிட்டு இன்னும் நம்ம போகாமல் கிடக்கோம். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானோ வேற தெரியல. அந்த அக்காவை கூப்பிட்டோம் இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அங்கே போகிற வேலையை பார்ப்போம். ஏங்க ஏங்க ம். ஏங்க எந்திரிங்க, நான் வெளியே போகணும். வெளியே போறியா? இந்நேரத்துல எங்க போறா? எங்கள் சின்ன பொண்ணு வீடு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, எந்திரிங்க. என்ன சொல்லியா வசந்தி? இந்நேரத்துல சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறா? ஆமாங்க, சின்ன பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள் பார்த்துக்கோங்க. அதான் வர்க்கீஸு காலையில் பார்த்துட்டு அக்கா இப்படி டெக்கரேஷன் பண்ணணும் வாங்கக்கான்னு சொன்னால் நானும் சரி வாரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் ஒருட்டு போயிட்டு வந்துடுறேன். என்ன நைட்டு வந்தால் தான் வருவேன், இல்லைன்னா காலையில் தான் வர முடியும். நான் இந்த காமாட்சி கப்பலில் எல்லாம் தான் சேர்ந்து போகிறோம். உமாவும் வாரா. அப்படியா? சின்ன பொண்ணு நாளைக்கு பிறந்தனாலோ கிஃப்ட் ஏதாச்சும் வாங்குனீங்களா? இல்லைங்க, கிஃப்டெல்லாம் ஒன்றும் வாங்கலை. அதுக்கு பதிலாக தான் அவளுக்கு இந்த ஏதாச்சும் வீட்டில் யார் வீட்லையாச்சும் வச்சு டெக்கரேஷன் பண்ணி கேக் வாங்கி வெட்டுவோம், அது போக பிரியாணி போடுவோம்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. அவனே டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன், பிரியாணி மட்டும் நீங்கள் போடுங்கக்கான்னு சொன்னான். அதான் சரின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வாச்சு நம்ம போவோமேன்னு பார்த்தோம். அப்படியா? சரி சரி, போயிட்டு வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன சீனா வைங்க. அவள் உள்ளதாங்க தூங்கியா, அவளெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமா? நான் இந்த காமாட்சிக்கா பிள்ளைகள் அப்புறம் உமா இவியெல்லாம் தான் போகிறோம். சியானா அவெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுங்க. அப்ப கனியும் விட்டுட்டு தானே வருவாவுமா? ஆமாங்க, கனியும் விட்டுட்டு தான் வருவா. கனியை மட்டும் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? நீங்கள் இந்த வீட்டை சாத்தி போட்டு தூங்குங்க. நாங்கள் இருந்து கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்கேன், நீங்கள் கதவை திறந்து வைங்க. என்ன சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தா சரிதான். ஆனால் இன்னொரு தடவை இப்படி நைட் நேரத்தில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போயிட்டு தெரியக்கூடாது, சரியா? சரிங்க, சரி நான் போயிட்டு வரட்டுமா? எப்படி ஒத்தையிலேயே போவா? இப்போ யார் வீட்டுக்கு போறா? எங்கள் காமாட்சியக்கா வீட்டுக்கு தான் போகணும். அங்கே தான் பிள்ளைகள் ரெண்டும் ஒத்தையில் நிற்கும். அதனால் போயிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே உமாவை கூப்பிட்டு போகணும். எதுக்கு? உமா பக்கத்துல தானே இருக்கா. உமாவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காமாட்சக்கா வீட்டுக்கு போய் பிள்ளைகளை கூப்பிட்டு போ. ஆமாம், பார்த்தீங்களா பாருங்க, எனக்கு அப்போக்கேப்போ மூளையே வேலை பார்க்க மாட்டேங்குது. அது என்னைக்கு உனக்கு இருந்துச்சு? என்னதுங்க? ஒன்றும் இல்லை, சீக்கிரம் போகணும்னு சொல்ல வந்தேன். சரிங்க, அப்போ நான் கிளம்பட்டுமா? போ சீக்கிரமா போய் உமாவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வா. சீக்கிரம் வர பாரு வீட்டுக்கு. சரிங்க, டெக்கரேஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுவேன். சரி. ஏங்க ஆனால் பார்த்தீங்களா, வர்க்கீஸுக்கு சின்ன பொண்ணு மேலே அவ்வளவு ஒரு பாசம். எப்படி வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி வெட்டியான்னு. நீங்கள் என்னைக்காச்சும் எனக்கு இப்படி பண்ணியிருக்கீங்களாங்க? வசந்தி, என்ன வசந்தி பேசியா? அது ரெண்டும் சின்ன பிள்ளைல, அதனால பண்ணிட்டு தெரியுதுவ. நீ என்ன சின்ன பிள்ளையா? நமக்கே இவ்வளோ பெரிய பிள்ளை இருக்கு. நீ என்னன்னா உட்காந்து கேட்க வெட்டுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிடக்கா. ஏங்க நாம என்ன வயசாகி போயா இருக்கோம்? இப்போதான் சியானா 3ஆப்பே போகிறா. அப்படி இருக்கையில நமக்கு என்ன வயசாகி போச்சுன்னு பேசிட்டு கிடக்கீரு. சின்ன பொண்ணு பிள்ளைங்க தான் எல்கேஜி போயாச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஏம்மா நீ விடம்மா, அவனுக்கு விருப்பம் இருக்கு செய்யான், எனக்கு விருப்பம் இல்லை, நான் செய்யலை. வந்துருச்சுல உண்மை. நல்ல போடு. எனக்கு செய்ய விருப்பம் இல்லையாமே. நல்லது, உங்கள் வீட்டு அலுவலுக்குன்னா செய்யறதுக்கு உங்களுக்கு நல்ல விருப்பம் இருக்கும். என்ன எனக்கு இனிமேல் இந்த வீட்டில் துணி துவைக்க விருப்பம் இல்லை, பாத்திரம் கழுவ விருப்பம் இல்லை, அப்புறம் வீட்டை தூத்து பெருக்கி அள்ளுறதுக்கு விருப்பம் இல்லை, முக்கியமாக சமைக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த வெயில் காலத்தில் எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வசந்தி? போக விருப்பம் இருந்தா போ, இல்லைன்னா பேசாம உள்ள போய் தூங்கு. சும்மா கடந்துக்கிட்டு நட்ட நேரத்தில் என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடக்கான். அவனுக்கு அவன் முன்னாடிக்கு செய்ய பிடிச்சிருக்கு, அவன் செய்யான். அதுக்கு எதுக்கு அவன் செய்யான் இவன் செய்யான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா? எனக்கு செய்யணும்னு தோணுனா தன்னால நானே செய்வேன். அவன் செய்யான் இவன் செய்யான்ல என்னால செய்ய முடியாது. ஆமா, அடுத்தவிய செய்யாவன்னு சொன்னதுக்கு அப்புறமே இப்படி யாரும் செய்யறாவோ வைக்கிறாவன்னு கூட சொல்லலைன்னா நீங்க எப்படி செஞ்சு தள்ளிடுவீரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ போறியா போகலையா? போறேன், போகாம அப்படியே இங்கேயே இருக்க போறேன். நான் வர்க்கீஸ்கிட்ட வாரேன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா போயிருக்க கூட மாட்டேன். நாடு போ, இடத்த காலி பண்ணு. நீ கத்துல பிள்ளையே எந்திரிச்சிடும் போல இருக்கு. அதனாலதான் நானும் அமைதியா போறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. ஏம்மா தாயே, நீ போமா. நல்லா தூங்கிருந்தவனும் உசுப்பி உயிரை வாங்கிட்டு கிடக்கான். போறதா இருந்தா போக வேண்டியதானே, இதை உசுப்பி வேற சொல்லிட்டு போகிறமாக்கோ. ஆமா, இப்ப எப்படி சொல்லுவீரு? அப்புறம் உசுப்பி சொல்லிட்டு கூட உன்னால போக முடியாதான்னு கேட்பீரு. எங்க போனேன்னு கேட்டு என்னை வீட்டுக்கு வெளியே கூட கதவை சாத்துவீரு. இதெல்லாம் தேவையா? அதான் உசுப்பி சொல்லிட்டு போலாமேன்னு பார்த்தேன். ஆமா, அப்படியே நீ எனக்கு ஒரு பாடு அப்படியே பயந்துருவா. என்ன மைனியோ, இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? என்ன செல்வா குரல் மாதிரி கேட்குது? இன்னும் என்ன வீட்டுக்கு வந்திருக்கான்?
செல்வா உள்ளவா. வாரம்னே. என்ன செல்வா இன்னத்துல வீட்டுக்கு வந்திருக்கா? ஆமா, என்ன இன்னியத்துல வந்திருக்க? உமாவை காணா? உமா வெளியில தான் நிக்கா மைனியும். உமாவும் கனியும் வெளியில தான் நின்றுட்டு கிடக்காவ. ஏதோ சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறீங்களாமே எல்லாரும் சேர்ந்து. அவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடியதுக்கு ஏதோ டெக்கரேஷன் பண்ண போறேன்னு சொன்னா. அதான் சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அங்கே ஒத்தையில கிடந்து என்ன பண்ணேன், அவ காலையில விடிய காலையில ஆயிரும்னு சொன்னான். அதான் சரி இங்க வந்து நானும் அண்ணனும் சேர்ந்து தூங்குவோமேன்னு பார்த்தேன். கனி எதுக்கு அனுப்பியா? கனியை உள்ள கூட்டிட்டு வர வேண்டியதானே? பிள்ளை எதுக்கு இன்னத்துல போட்டு அழைச்சிட்டு கிடக்கிய புருஷன் பொண்டாட்டியா? பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் தூங்க போடு. சியானாலாம் வீட்டுக்குள்ளதான் தூங்கிட்டு கிடக்கா. இவ தான் சொல்ல சொல்ல கேட்காம அங்க போறேன் இங்க போறேன்னு ஆடிட்டு கிடக்கா. இல்லனே, கனியை நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டே வரமாட்டேங்க. நான் வேணா இன்னொரு கூட கூப்பிட்டு பார்க்கேன். சியானாலாம் வீட்டில் தான் இருக்கா, நீயும் போகாத மக்கான்னு சொல்லியேன். என்ன செய்யாலோ தெரியல. இங்க அவ தான் சொன்னா மைனியும் ஆறாவனு. அதான் சரி மைனியும் அப்படி கிளம்பி போயிடுவாவ. எதுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டுன்னா நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். அதுவும் சரிதான். ஒத்தையில கிடந்து என்னத்தை செய்ய? எனக்குலாம் உறக்கமே வந்துருச்சு. கரெக்டாக தூங்க ஆரம்பிக்க வந்து உங்க மைனி கறி உசுப்பி விட்டுட்டா. தூக்கம் தூக்கம், எப்ப பார்த்தாலும் தூக்கம் தான் உங்களுக்கு. நீ ஏன் சொல்லு செல்வா, வெளியே போகும்போது உசுப்பி சொல்லிட்டு போகாமையா போக முடியும்? அது எப்படி மைனியோ போக முடியும்? சொல்லிட்டு தானே போக முடியும். அதுக்கு தான் உசுப்பி சொன்னேன். உடனே உங்க அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. சரி செல்வா, நீ கனியை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்க. கனியெல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே எதுவும் பண்ண முடியாது. நாங்களே அங்கே கடந்து டெக்கரேஷன் தான் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு கிடப்போம். அந்த பிள்ளை வந்து அங்கே என்ன பண்ணும்? பேசாம பிள்ளையை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள இங்கே தூங்க போடுங்க. வா, உனக்கு கூட கனியை சேர்த்து அனுப்பிடுறியே. அதுவும் சரிதான். சொன்னா எங்க கேட்கா? சரி நீங்க நின்னுக்கிடுங்க, நான் போய் கனியை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. ஏங்க உமாவே உள்ள வந்துட்டாலே. ஏன் இழுவ, பிள்ளைய விட்டுட்டு வா இழுவ. அவளெல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே வேலை காட்ட முடியாது. எக்க சொன்னா கேட்க மாட்டேங்க. அக்க இங்கே இரு மக்கான்னு சொல்லியே இருக்கவே மாட்டேங்க. அதான் உள்ளே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போமேன்னு வந்தேன். அதுவும் சரிதான், வீட்டில் விட்டுட்டு வா. நானும் சியானாவெல்லாம் விட்டுட்டு தான் வரேன். இதுவெல்லாம் அங்கே இழுத்துட்டு போய் என்ன பண்ணுறது? நமக்கே அங்கே வேலை தான் இருக்கும். நம்மளும் எந்நேரம் வீட்டுக்கு திருப்பி வருவோமோன்னு தெரியாது. இது இவ்வளோலாம் எடுத்துகிட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. சரிக்க. கனி என்னம்மா? இருமக்கா இங்கேயே பாரு. சியானாலாம் இங்கே தான் இருக்காளாம். அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பா. நீயும் போய் தூங்குமாக்கா அப்பா கூட சேர்ந்து. அம்மா நீ முழிக்கிறதுக்குள்ளே வந்துடுவேன். எம்மா நானும் வாரம்மா. சொல்லி எதை கேளுமக்கா. நீ அங்கே வந்து என்ன செய்ய? அம்மையே அங்கே போய் சின்ன பொண்ணத்தைக்கு டெக்கரேஷன் பண்ண தான் போகிறேன். சின்ன பொண்ணத்தைக்கு பிறந்தநாள் வருது பார்த்தியா? அதுக்கு தான் போய் டெக்கரேஷன் பண்ணிட்டு வரணும். உன்னால் அங்கே வந்து தூங்க கூட முடியாது. அம்மா சொல்லியதை கேளு. ஒழுங்கா இங்கே படுத்து தூங்கு. ஏம்மா ப்ளீஸ்மா, நானும் வாரேன். கனி என்னப்பா? அப்பா கூட இருமக்கா. அம்மா அங்க போய் டெக்கரேஷன்ல பண்ண போறாளாம். அங்க போய் நீ என்ன பண்ண போற? அப்பா கூட இங்க படுத்து தூங்கு. என்ன காலையில அப்பா உனக்கு பொம்மை வாங்கி தரேன். அப்படியாப்பா? பொம்மை வாங்கி தரீல? ஆமாம்க்கா, பொம்மை வாங்கி தாரேன். அப்பா காலையில உனக்கு விடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் பொம்மை வாங்கி தரேன். என்ன பேசாம நீ பாட்டுக்கு வீட்டுல இரு. இங்க படுத்து தூங்கு. அங்க போய் தூங்க கூட முடியாது. அம்மா டெக்கரேஷன் பண்ண தான் போறா. அங்க வேலையா இருக்கும். நீ அங்க போய் என்ன பண்ண போறா? சரிப்பா. அப்ப நான் உள்ள போய் தூங்கட்டா? நல்ல பிள்ளை, போய் தூங்குமாக்கா. சரிப்பா. எம்மா நான் உள்ள தூங்கியேன். காலையில சீக்கிரம் வந்துருமா? காலையில இல்லம்மாக்கா, அம்மா சீக்கிரம் நைட்டுக்குள்ளேயே வந்துடுவேன். அங்க வேலை முடிஞ்ச உடனே இங்க ஓடி வந்துடுவேன் கனியை பார்க்க. சரிம்மா. அப்ப நான் உள்ள போட்டா? போமாக்கா, போய் தூங்கு. சரிம்மா. ஏங்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிடுங்க. நாங்க வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். சரி உமா, நான் பாத்துக்கிட்டே, நீ போயிட்டு வா. வசந்தி அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கிய? அது ஒரு பெரிய கதை. சரி நீ வா, நம்ம போவோம். இதுவளோட பேசிட்டு இருந்தா இங்கேயே கிடக்க வேண்டியதான். அங்க காமாட்சி அக்கா பிள்ளைகள் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாக்கு, அந்த பிள்ளைகளை வேற கூப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? வாங்க போவோம். எங்க நான் வாரேன். சரி உமா. அத்தான் நான் வாரேன். சரிம்மா. இங்க பாருங்க, வெளியே போயிட்டு வாரேன். நான் போயிட்டு வாரதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்க அவ்வளோத்தையும் எடுத்து தீர்த்து கூடாதீங்க தின்னு. புரியுதா? உள்ள பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் கிடக்கு. சும்மா எடுத்து அதை எடுத்து கொடுத்தேன், இதை எடுத்து கொடுத்தேன். என் தம்பி மகளுக்கு இதை பண்ணி அதை பண்ணின்னு ஏதாச்சும் பண்ணிட்டு கிடந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. ஒழுங்காக சமைச்சு கொடுத்தாச்சு, நீங்கள் தின்னாச்சு. இனி போய் தூங்குற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதை எடுத்தேன் இதை எடுத்தேன் கிச்சனை உருட்டினேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் வந்து மனுஷியாக இருக்க மாட்டேன். மரியாதையா போ வசந்தி. பின்னாடி தான் என் தம்பி நின்றுட்டு கிடக்கான். என்ன பேசிட்டு கிடக்கா பாரு. போ உன் வேலையை பார்த்துக்கிட்டு. நான் வாங்கி கொடுக்காம வந்துருச்சு உனக்கு பாதாம் பிஸ்தாலாம். ஏங்க அது பிள்ளைக்கு 2 பாலில் கலந்து கொடுப்போம் சத்துக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன்.
நீங்கள் பாட்டுக்கு உங்கள் தம்பி மவளுக்குன்னு அள்ளி போட்டு கொடுத்துடாதீங்க. போ வசந்தி, மரியாதைக்கு. பின்னாடி தான் நின்றுட்டு கிடக்கான், பேசுற பேச்ச பாரு. வாரேன் செல்வா, நான் போயிட்டு வாரேன். ஆ சரி மைனியோ. செல்வா வா, நம்மளும் உள்ள போய் தூங்குவோம். ஆமாண்ணே, எனக்கு டயர்டா இருக்கு, வாங்க போய் தூங்கலாம். கனி போமக்கா, போய் தூங்கு. சீனா உள்ளதான் தூங்கிட்டு கிடக்கா, நீயும் போய் தூங்கு என்ன. பின்னாடியே பெரியப்பா வாரேன். ஆ சரி பெரியப்பா.